ஆனால் சினிமாவில் போட்டால் நிறைய நீங்கள் சொல்கிறது மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வர்றதில்ல. அப்போது அதெல்லாம் மீட் பண்ணி கஷ்டப்பட்டு தான் போக முடியுது. என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில் எல்லாருக்குமே ஃப்ரீ டிக்கெட்ஸ். நீங்கள் இப்போ ஒரு பக்கம் வந்து உங்களுடைய பேஷன் சினிமா, இன்னொரு பக்கம் நீங்கள் ஒரு சில பணிகள் பிஸ்னஸாவோ இன்னொரு பக்கம் பேரலாக பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல சினிமாவில் நம்ம ஒரு காசு போடுறப்போ அது நமக்கு ஒரு லாஸ் ஆகுது, நம்மளை ஏமாத்துறாங்கன்றப்போ திரும்ப கம்மிங் பேக் டு சர்வைவலுக்கு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பிஸ்னஸ், இந்த ரெண்டுத்தையும் எப்படி சார் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க? இந்த ரெண்டு ஒர்க் லைஃப்பையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி வளர்ந்துட்டு வர்ற ஆள். ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் இந்த பக்கம் பார்க்கணும். என்னை நம்பி ஒரு 100க்கு மேற்பட்ட ஆட்கள் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ டெய்லி எம்ப்ளாயீஸ் அவங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணணும். அதுக்கு வெளியே அதில் கிடைக்கிற ஒரு கொஞ்சம் லாபங்கள் எடுத்து சினிமாவுக்கும் போடணும். ஆனால் சினிமாவில் போட்டால் நிறைய நீங்கள் சொல்கிறது மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வர்றதில்ல. அப்போது அதெல்லாம் மீட் பண்ணி கஷ்டப்பட்டு தான் போக முடியுது. சார் இப்போ நாளைக்கு உங்கள் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா உங்கள் கீழே ஒர்க் பண்ணுற 100 பேர் டிக்கெட்ஸ்லாம் கொடுப்பீங்களா சார்? ஃபஸ்ட் என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில் எல்லாருக்குமே ஃப்ரீ டிக்கெட்ஸ் அண்டு 100 பேர் சொல்கிறேன் எல்லாருக்குமே இல்லைங்க, அதான் அவங்க ஒர்க் பண்ணுற ஆட்கள் எல்லா நாட்களும் எத்தனை நாள் ஒரு 10 நாள் ஓடிச்சு, 10 நாளுமே ஃப்ரீ டிக்கெட் தான் அவங்க எல்லாருக்கும். ஆமாம், அப்படியாவது அந்த இப்போ எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்குமே நம்ம தெரிஞ்ச சர்க்கிள் போய் பார்க்குறப்ப என்ன ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா அது அந்த விக்ரம்ன்ற படம் கமலஹாசன் சாரோட படம் அப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த டைமில் சைமல்டேனியஸாக இந்த படமும் வந்ததுனால ரொம்ப பெரிய படத்துக்கு நடுவில் எஸ் அது அந்த சினிமா அனுபவம் இல்லை எனக்கு. அதனால நான் நிறைய பேர் சொன்னாங்க இந்த டைம் கரெக்டான டைம் இல்லை, ரிலீஸ் பண்ணாதீங்க சொன்னாங்க. நான் கேட்கல, நம்ம எப்படியாவது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி தியேட்டரில் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் அது மாதிரி நடந்துச்சு. ஓகே ஃபைன் சார். சார் அதே மாதிரி வந்துட்டு இப்போ நீங்கள் தயாரிப்பாளராக இருக்கிறதால நீங்கள் தான் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்ககிட்ட இருக்கா? இல்லை நல்ல கதையாக இருந்துச்சுனாலே எனக்கு வந்து போதும், நான் மற்றவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்ற மனநிலையில் இருக்கீங்களா? ரெண்டுமே இருக்குது. ஓகே, ஹீரோவாக ஒரு நல்ல விஷயங்களை சொல்லணும்னு இருக்குது. அண்ட் நல்ல கதைகள் நான் இப்போ சொன்ன இப்போ ஒரு பாதியில் நின்று போயிடுச்சுல, அது வந்து நான் ஹீரோ கிடையாது இந்த படத்தில், நான் ஒரு சைடு சப்போர்ட்டிங் ரோல் தான். ஸோ அது நல்ல கண்டென்ட், அதாவது போதை பழக்கத்துக்கு எதிரான ஒரு ரிவெஞ்ச் கண்டென்ட் நல்லா இருந்தது. அதனால தான் நான் அந்த படம் சம்மதிச்சுட்டு பண்ணேன். ஸோ ரெண்டு சைடுமே வந்துட்டு உங்களுக்கு ஓகே தான். நம்ம மொத்தத்தில் ஒரு நல்ல கண்டென்ட் தானே சொல்லணும் விரும்புகிறோம். அப்போ எப்படினாலும் நம்மளுக்கு ஓகே தான். அண்ட் உங்களோட மலையாள படத்துலலாம் வந்துட்டு நடிக்கிறீங்க. ஸோ அந்த அனுபவம், அந்த வாய்ப்பெல்லாம் எப்படி சார் வந்தது? எல்லாம் ரெஃபரன்ஸ் தான். இப்போ ஒவ்வொரு அந்த கிரீவில் இருக்கிற ஆட்கள் ரெஃபர் பண்ணுறாங்க. அந்த மலையாள படம்ல வந்து அதுக்கு முன்னாடி பிஃபோர் ஒர்க் பண்ண ஒரு மூவியில் இருந்த ஒரு பிஆர்ஓ ரெஃபர் பண்ணி அது மாதிரி ரெஃபரன்ஸ் மூலமாக வருது. இப்பயும் நிறைய படங்கள் மலையாளம்ல நிறைய வருது. கேரளா மூவி ரீசெண்டாக கூட ஒரு படம் வாய்ப்பு வந்தது, ஹீரோவாக தான் வந்தது. பட் ஆனால் கொஞ்சம் போக முடியல என்னால், அன்ஃபார்ச்சுனேட்டாக கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு ஒரு 10-15 நாட்கள். அதனால் வேறு ஆர்டிஸ்ட் போட்டு எடுக்க சொன்னால் அது மாதிரி வருது. நிறைய கேரக்டர்ஸ் வந்து எனக்கு செட் ஆகலை. பட் ஆனால் நடிக்கணுன்ற ஆசை இருந்தாலும் நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ணாலும் கொஞ்சம் பொறுமையாக நம்ம பண்ணுவோன்ற ஒரு விஷயத்தில் போயிட்டுருக்கு. சரி, இப்போ எங்களுக்கு இன்னொரு கேள்வி தோணுது சார். இப்போ ஒய்ஃப் வந்து தமிழ் படம் மட்டும்தான் பார்ப்பாங்களா இல்லை மலையாள படமும் பார்ப்பாங்களா? ஏன்னா நீங்கள் அங்கே போகிறப்ப அங்கே ரொமான்டிக் சீன்ஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு தமிழ் படம் மட்டும் போட்டு காட்டுவீங்களா? இப்போ அதெல்லாம் ஏமாற்ற முடியாதுல்ல, எல்லாம் ஓடிட்டு வந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு பாக்குறப்ப இங்க இந்த படம் சொல்லவே இல்லையே, அவரு நடிச்சிருந்துருக்கு மலையாளம் பேசுறாரு அப்படின்லாம். அவ்வளோலாம் பிரபலம் ஆகலை இல்லை. நம்ம இன்னும் ஒரு சின்ன சர்க்கிளில் தானே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வர்றதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பொறுமையாக ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம், அவ்வளோதான். சார் பீங் அன் ஆக்டர், நீங்கள் தமிழ் சினிமாவில் என்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க, மலையாள சினிமாவில் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க? தமிழ் சினிமா பொறுத்தவரையிலும் நம்மள வந்து கொஞ்சம் நல்லா உடம்பு அசையாமலே வேலை வாங்குறாங்க, பாத்துக்கிறாங்க, பத்திரமா பாத்துக்கிறாங்க. கேரளா மூவில இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மூவி இத்திக்கரா கொம்பன், அந்த மூவில ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறோம், மைசூர் கார்ல தான் நாங்க போறோம். அப்போ வந்த உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போன உடனே ஷூட் அங்கே போயிட்டு இருக்கு. டைரக்டர் உட்காந்துருக்கிறாரு, ஒரு சாதாரணமாக ஒரு மானிட்டர் முன்னாடி சேரில் உட்காந்துருக்கிறாரு, ஒரு கால் மேல் கால் போட்டு ஒரு ஸ்டைலாக அப்படி ஒரு கேப்பெல்லாம் வச்சுட்டு அப்படி உட்காந்து மலையாள உட்காந்துருக்கிறாரு. அவங்க வந்து சார் வந்திருக்காரு சென்னையிலேருந்து, அவர் ஓகே அவ்வளோதான், அவருடைய சீக்வன்ஸ் வெயிட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டு.
அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம். அவர் ஒரு மதிக்கவே இல்லை, ஷார்ட் எடுக்கல, ஷார்ட் கூட எடுக்கல. எடுக்கல. அவன் டென்ஷன் ஆகிட்டேன் நான். நான் இது நம்ம தமிழ்நாட்டிலலாம் எவ்வளவு நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்க, ப்ரொடியூசர்ன்ட்டு எவ்வளவு நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, தாங்குன்னு தாங்குவாங்க. இவங்கெல்லாம் நம்மளை மதிக்கவே இல்லையா, ஆளாவே மதிக்கலையே அப்படி சொல்லி டென்ஷனில் நான் எல்லாம் பையெல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி வெக்கேட் பண்ணுறேன், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டேன். திரும்ப கன்வின்ஸ் பண்ணி நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நாளைக்கு மதியம் வரைக்கும் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மதியம் வராங்க. ஈவினிங் தான் ஃபஸ்ட்டு டேக் வைக்கிறாங்க நம்மளுக்கு. அந்த ஃபஸ்ட்டு டேக்லேயே வந்து அந்த டைரக்டருக்கு என்ன ஆச்சு தெரியல, அவர் தேடிட்டு இருந்த கேரக்டர் நான் தான் அப்படின்னு நினச்சாருன்னு நினைக்கிறேன். டப்பு அப்படியே ஹேக் பண்ணிவிட்டு நல்ல அதுக்கடுத்து அவங்களுடைய அந்த நம்மளுடைய அந்த நம்மளுக்கு பண்ணுற ரெஸ்பெக்டே வேறு விதமாக இருந்தது. அன்னையிலேருந்து நான் நடித்து முடிக்கிற வரைக்கும் அப்படியே ரொம்ப இது பண்ணாங்க. அதாவது நான் அதிலேருந்து உணர்ந்தது என்னென்னா, இங்கே வந்து திறமை இருந்தால் மட்டும்தான் மரியாதை கொடுக்குறாங்க, அந்த திறமைக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. அதுக்காக வந்து இப்போது தமிழ் படங்களில் இந்த தமிழ்நாட்டில் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லலை நான். ஏன்னா நான் ட்ராவல் பண்ண ரொம்ப சின்ன வட்டம் தானே, அதுக்குள்ளே இருக்கிற எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு சொல்கிறேன். அங்கே வந்து நீ ஓடுனா ஓடணும், நீ குதினா குதிக்கணும், உனக்கு கால் உடஞ்சுதா அது ஓவர் ரிஸ்க்கு, நீ உடையாமல் நீ குதிச்சிரு அப்படின்னு ஹார்ட் ஒர்க். இங்கன்னா ப்ரொடியூசர் சார் கால் டூப் போடுற அப்படின்றாங்க, அப்படி டப்புன்னு போடுறாங்க. ஸோ 2 டிஃப்ரென்ஸே நான் பார்க்க முடிஞ்சுது. அங்கெல்லாம் கேமரா முன்னாடி போனால் ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து அவங்க பார்க்குறாங்க, இங்கே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு இது கிடைக்குது, சப்போர்ட் கிடைக்குது. எஸ், அங்கன்னா டக்குன்னு ஏதோ குதிக்க சொல்லியிருக்காங்க உங்களை, அங்கே தான் நீங்கள் வந்து பாஸ் விட்டுருக்கீங்க. ஒரு ஃபைட் சீன் ஒரு 10 ஃபைட்டர்கிட்ட ஃபைட். ஒரு நாள் காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி, அங்கே 12 ஹவர்ஸ் கால் ஷீட்டு போட்டு பிழிஞ்சு எடுத்துட்டாங்க. இப்போது உடம்பு பூரா அடி தான், அடி படாத இடமே கிடையாது, ஃபுல்லாக அடி, ரீடேக்குன்னு அடித்து உதச்சி ஒரு வழி. அப்போ டேரக்டர் வந்து எனக்கு லைவாக கிடைக்கணும், ஃபைட் மாஸ்டர் வந்து லைவாக கிடைக்கணும், டூப்பெல்லாம் போட முடியாது சார், லைவாக பண்ணுங்கள் சார், பண்ண முடியும் சார் நீங்கள் அப்படின்ட்டு சொல்லி என்கரேஜ் பண்ணி ஸோ ஸ்டண்ட் மாஸ்டர் எவ்வளோ சொல்கிறாங்க, நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்ட்டு நானும் அப்படியே ஒரு ஈவினிங் வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டேன். ஒரு முடிச்சதுக்கப்புறம் இந்த கையை அப்படி அசைக்க முடியல, இந்த கையெல்லாம் அசைக்க முடியல. அவர் அசால்ட்டாக அப்படி வந்துட்டு, சார் ஒன்று பண்ணுங்கள், 1 கிலோ உப்பு கொஞ்சம் இது ஹாட் வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே உடம்புல ஊற்றிட்டு படுத்துருங்க, நாளைக்கு காலையில் 8 மணிக்கு வந்துடுங்க சார், லேட் பண்ணிட்டாதீங்க. சொல்லவே இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல. காலையில் வந்துடுங்க சார், லேட் பண்ணாதீங்க சார், நாளைக்கு கூட முடிச்சிடணும் சார், ப்ரொடியூசர் ரொம்ப இது பண்ணுறாரு அப்படின்றாரு. பார்க்குறேன். ஆனால் பிரமாதமாக வந்திருக்கு. அந்த ஃபைட்டை கட் பண்ணி காமிச்சாங்க, ரொம்ப ஹாப்பி. நான் ஒரு பெரிய ஒரு ஹீரோ பண்ணுறது மாதிரி எடுத்துருக்குறாங்க. அப்போது எனக்கு அது ஹாப்பியாக தோணுது. நம்ம போட்ட எஃபர்ட்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு. அங்கே உண்மையிலே வந்து அவங்க வந்து அது என்னென்னா, ரொம்ப நம்மளுக்கு அங்கே ஒரு பில்டப் கொடுக்கல, நீ பண்ணுறத அவ்வளோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கரெக்டாக நம்மளை வேலை வாங்குறாங்க. ஓகே சார், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ எஃபர்ட் பண்ணி ஒரு சீன் நடிக்கிறீங்க, உங்களுடைய கோல் என்ன சார்? ஆக்டிங்கில் கோல் என்ன சார்? ஆக்டிங்கில் வந்து ஒரு நிறைய ஆக்டர்ஸ் இப்போ தமிழ் மூவிஸ் எடுத்து பார்த்தோன்னா நம்ம ஒரு சில ஆக்டர்ஸை சொல்லுவோம், ஒரு அச்சீவ் பண்ண ஆக்டர்ஸ். அது மாதிரி ஒரு அச்சீவ் பண்ண ஆக்டர்ஸை ஒரு நாள் அந்த ஒரு லிஸ்ட்டில் ஒரு பேர் வரணும் அப்படின்ற ஒரு ஆசை சார். அந்த லிஸ்ட்டில் வந்து நடித்தா ஹீரோ தானா சார், இல்லை கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் நடிக்க வாய்ப்பு இருக்கா சார்? நல்ல கேரக்டர் கிடைச்சா கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே. ஆனால் இவர் இது மாதிரி ஒரு நல்ல ஒரு நடிகர், நல்ல கண்டென்ட்டு இவர் மூலமாக. ஏன்னா ஒரு சில ஆர்டிஸ்ட் நம்ம பார்க்குறோம்ல, இவர் தமிழில் இருக்கட்டும் மலையாளத்தில் இருக்கட்டும், ஒரு சில ஆர்டிஸ்ட் வந்து அவர் நடித்தாலே இவர் இது மாதிரி சப்ஜெக்ட் தான் நடிப்பார். ஒரு நிறைய கண்டென்ட் வந்து பப்ளிக் ரிலேட்டடாக, பப்ளிக் நடக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் தான், சமூக போராட்டங்கள், இதை வச்சு தான் பண்ணுவாருன்ட்டு சொல்லுவாங்கள்ல ஒரு சில ஆர்டிஸ்ட். அது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் தெரியப்படணுன்றதுல எனக்கு ரொம்ப ஆர்வம். கண்டிப்பாக சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அழகான பதில்கள் கொடுத்தீங்க சார். கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இடம் பெறணும்னு சொல்லி ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். தேங்க்யூ.